செம்மணிக்கு அனுர அரசாங்கமே நீதியை நிலைநாட்டும் அமைச்சர் சந்திரசேகர். இலங்கையில் ஏற்படவுள்ள அதிகார மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளிநாடு ஒன்றில் வசிக்கும் இலங்கையருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். இலங்கையின் ஏழை குடும்பங்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம். கொஞ்சம் கூட தாமதிக்க வேண்டாம், ஈரானுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா. பாபா வங்காவின் பேரழிவு கழிப்பு நாள், அச்சத்தில் மக்கள். செம்மணி புதைகுழிக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே நீதியை நிலைநாட்டும் என கடற்தொழில் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நேற்று கிளிநொச்சி கரைசி கண்டாவளி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் இறுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடக சந்திப்பில் செம்மணி படுகொலை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே செம்மணி படுகொலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடும் சீற்றத்துடன் கூறியுள்ளார். மேலும் செம்மணி படுகொலை சம்பந்தமாக அரசியல் தலையீடுகள் இல்லாமல் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். கடந்த காலங்களில் தமது தேசிய மக்கள் சக்தியின் ரோகண விஜயவீரர் போன்றவர்களுடன் 60,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அண்மையில் கூட இலங்கைக்கு வருகை தந்துள்ள மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவரிடமும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தற்போது செம்மணி பகுதியில் தோண்டப்பட்ட சிறுவர்களின் உடலங்கள் மற்றும் முதியவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என அனைவரின் எலும்புக்கூட்டு மாதிரிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதனால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவதாயின் பல வருடங்கள் ஆகும். எனவே அண்மையில் வருகை தந்த மனித உரிமை ஆணையாளரிடம் தற்போது செம்மணி பகுதியில் அகழப்பட்ட எலும்புக்கூடுகளின் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்கான கருவியை இலங்கைக்கு வழங்கி மனித உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம் என்று தெரிவித்தார். உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகம் அதிகார போராட்டத்தின் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமை பலவீனமாக பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தக வெளியீட்டு நிகழ்வொன்றின் போது உரையாற்றுகின்ற போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிப்பதில் நான் ஈரானுடன் நிற்கின்றேன். அணுசக்தி தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் இலங்கைக்கு உதவிய நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்வராமை என்பது வருத்தத்தை தரக்கூடியது. உலகில் அணுசக்தி மற்றும் பொருளாதார சக்தியின் ஆதிக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிடம் இழக்கப்படுகின்றது. இது ஆசிய நாடுகளில் ஒன்றாக மாறி வரும் ரஷ்யாவும் சீனாவும் தற்போது ஒரு சக்தியாக உயர்ந்து வருகின்றது. அந்த சக்தி அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாகும். சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதற்கான நாணயமாக சீன நாணயம் உருவெடுத்துள்ளது. பிரிக்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே அதை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. எதிர்காலத்தில் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதில் நம் நாடும் பயன்படுத்தக்கூடிய நாணயம் இதுவாகும். டெல்லியில் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணி இருப்பை வைத்திருப்பதற்கு இந்தியாவுடன் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சைப்ரஸில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு ராஜதந்திர சேவைகளை வழங்குவதற்காக ஜூலை 20 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சைப்ரஸ் இலங்கை தூதரகம் ஒன்றை நிறுவன வெளியுறவு அமைச்சு முடிவு செய்துள்ளது. சைப்ரஸ் அரசு தூதரகத்தை திறப்பதற்கு ஒப்புதல் அளிப்பதாகவும் தூதரகத்தின் செயற்பாடுகளை தொடங்க அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு ஜூலை 15ஆம் தேதி சைப்ரஸுக்கு புறப்பட உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றில் வெளியிட்டுள்ளது. இந்த முன்னேற்றம் குறித்து கருத்து தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத், சைப்ரஸில் வசிக்கும் இலங்கையர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னரே சைப்ரஸில் உள்ள இலங்கை தூதரகத்தை மீண்டும் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அலுவலகம் திறக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை சமூகத்துக்கு சேவைகளை வழங்கப்படும் என்றும் வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்தும், வர்த்தக மற்றும் முதலீட்டை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சைப்ரஸில் தற்போது சுமார் 15,000 இலங்கையர்கள் வசிக்கின்றார்கள்.
மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு சைப்ரஸின் முன்னர் செயற்பட்டு வந்த தூதரகம் மூடப்பட்டதால் இலங்கையர்கள் துருக்கியின் அங்குராவில் உள்ள தூதரகத்திலிருந்து ராஜதந்திர சேவைகளை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத்தின் தலையீட்டில் புதிய அரசாங்கம் சைப்ரஸில் உள்ள இலங்கையர்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் இந்த ராஜதந்திர பணியை தொடங்கவும் முடிகின்றது என்று வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2000 ஆண்டு 11 லட்சமாக இருந்த ஏழை குடும்பங்களின் எண்ணிக்கை 2010 15 லட்சமாகவும் 2024 கிட்டத்தட்ட 18 லட்சமாக பதிவாகியுள்ளதாக சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்கான தேசிய திட்டமான பிரஜாசக்தி என்ற தேசிய இயக்கத்தின் தொடக்க விழா குறித்து உரையாற்றுகின்ற நேரம் அவர் இந்த விஷயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கையில் அஸ்வசம திட்டத்தின் கீழ் 18 லட்சம் பேர் பயனடைவதாகவும் மேலும் 9 லட்சம் பேர் இதற்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பிரஜாசக்தியின் தேசிய திட்டத்தின் தொடக்க விழா ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று 2 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இலங்கையின் கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு ஒருங்கிணைந்த நிறுவன கட்டமைப்பை அறிமுகப்படுத்துவதும் வறுமை ஒழிப்புக்கான சமூக பங்கை மேம்படுத்தவும் இது அணுகுமுறையாக அமையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஊடாக ஒத்துழைப்பை இடைநிறுத்த செய்ய ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்ட நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதுகுறித்து அமெரிக்க அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் டாமி ரூபி கருத்து தெரிவிக்கையில், ஈரான் தனது போக்கை மாற்றி அமைதி மற்றும் செழிப்பின் பாதையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த நேரத்தில் அணுசக்தி முகாமைத்துவத்தின் ஊடாக ஒத்துழைப்பை நிறுத்திக் கொள்வது ஏற்க முடியாதது. ஈரான் மேலும் தாமதமின்றி முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். அணுகுண்டுகள் இல்லாத ஒரே நாடாக 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்த நாடு ஈரான் தான். ஈரான் அணு ஆயுத பரவலை தடுப்பும் ஒப்பந்தத்தின் கீழ் தேவைப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாபா வங்கா என்று பெயர் கொண்ட ஜப்பானிய பெண் 2025 பேரழிவு தரும் சுனாமி தாக்குதல் உள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானிய பெண்ணான 70 வயதான பாபா வங்கா தனது வினோதமான துல்லியமான முன்னறிவிப்புகளால் கவனம் பெற்று வருகின்றார். இந்த நிலையில் புதிய பாபா வங்கா என்ற பெயரில் ரியோ டச்சுகி என்ற ஜப்பானிய பெண் 2025 பேரழிவு தரும் சுனாமி தாக்குதல் இருப்பதாக கூறியுள்ளார். ஜப்பானிய பெண்ணான 70 வயதான ரியா சுசுகி தனது வினோதமான துல்லியமான முன்னறிவால் கவனம் பெற்று வருகின்றார். இந்த நிலையில் அவரை புதிய பாபா வங்கா என்று ஜப்பானிய மக்கள் அழைக்கின்றனர். மார்ச் 2021 டொஹாம்பூர் பூகம்பம் மற்றும் சுனாமி, 1995 கோபுர பூகம்பம், பாடகர் மெக்ரோயின் மரணம் போன்ற நிகழ்வுகளை முன்னதாகவே இவர் கணித்திருந்தார். இவர் எழுதியுள்ள புத்தகத்தில் 2025 ஜூலை 5ஆம் தேதி ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே பெரிய அளவில் சுனாமி ஏற்படும். இந்த சுனாமி 2011ஆம் ஆண்டு ஏற்பட்டதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஜப்பானுக்கு வர திட்டமிடப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகளில் 50% பேர் தங்களது முன்பதிவை ரத்து செய்துள்ளதாக சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜப்பானின் கயோசிமா மாகாணத்தில் உள்ள டோகாரா தீவுகளில் புதன்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் 5.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பாபா வங்கா கணிப்பிற்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால் ஜப்பான் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்.